Hi friends, welcome to K&P Kitchen. இன்னைக்கு summer special Muskmelon Icecream, அதுவும் cream and condensed milk இல்லாம எப்படி எம்மியா பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். எப்படி சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக ஐஸ்கிரீம் பண்ணலாம், அதுவும் க்ரீம் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் இல்லாமன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாமல் கூட நீங்கள் இதை பண்ணலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நம்ம வந்து சுகர், கஸ்டர்ட் பவுடர், இது வந்து அந்த ஜூஸுங்க, அந்த சீடை சுற்றி வந்து நீங்கள் ஸ்கூப் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஜூஸ் வரும் இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது தவிர இந்த பல்பெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 3 நாள் மட்டும் நீங்கள் ஏடை நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் ஐஸ்கிரீம் பண்ணுறீங்களோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் மில்க் வந்து ஆல்ரெடி நான் வந்து காய்ச்சிருக்கேன். காய்ச்சினதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக பால் விட்டோ இல்லை தண்ணி விட்டோ கரைச்சிட்டு அதில் விட்டு நல்லா கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து கீழே போய் அப்படியே தங்கிக்கும், கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்களோட ஸ்வீட்னஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த மஸ்க் மெலனோட பல்ப் வேறு ஆட் பண்ண போகிறீங்க. அது நல்லா ரைப்பன் அண்ட் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அந்த சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அது வந்து புட்டிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிவிடுங்க. கூல் பண்ணும்போது அடிக்கடி கரண்டி வச்சு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அந்த மஸ்க்மெலன் பல்ப் அதில் விட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கு அந்த ஜூஸ் வந்து கசப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. கசப்பு இருந்தால் விடாதீங்க, இல்லாட்டி ஐஸ்கிரீம் கடைசியில் கசப்பாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த 3 ஸ்பூன் மலாய், அதாவது ஏடு நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, விச் இஸ் பியூர்லி ஆப்ஷனல். அது போடாமல் இருந்தால் கூட சூப்பராக வரும். ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சர் வரத்துக்காக நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப சூப்பராக வந்தது. அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா விட்டு நல்லா ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இந்த ஹேண்ட் பிளெண்டர் இல்லை, ஹேண்ட் மிக்சர் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஏன்னா நீங்கள் ஏடெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்பீடில் பண்ணிங்கன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா வராது. வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த மஸ்க்மெலன் வாசனையே உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து போர் பண்ணிவிட்டு அதை வந்து அலுமினியம் ஃபாயிலோ இல்லாட்டி கிளிங் ரேப்போ ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 hours மினிமம் ஆர் ஓவர் நைட் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி ஃபாயில் போடுறது எதுக்குன்னா மேலே வந்து அந்த கிறிஸ்டலைசேஷன் ஆகாது ஐஸ்கிரீம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மேலாக வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வராது, ஐஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இது கண்டிப்பாக போடுறோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இந்த மஸ்க்மெலன் ஸ்கூப் அவுட் பண்ணோன்னா அது வந்து திக்காக இருந்தது அந்த ஸ்கின்னு. ஸோ அதில் கூட நான் வந்து கொஞ்சமாக அந்த ஐஸ்கிரீமை வச்சுட்டு செட் பண்ணினேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்போ ஐஸ்கிரீமை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாலும் உடனே ஸ்கூப் அவுட் பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூப் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்ட் சர்வ்ஸாக வரும். நீங்கள் வெளியிலலாம் வாங்குறீங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். உடனே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கிறிஸ்டலைசேஷன் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஈஸியாகவும் ஸ்கூப் அவுட் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் இட். இதை வந்து உங்களோட இஷ்டம், டாப்பிங்ஸ் எல்லாம் தேவையில்லை. நான் சும்மா பிஸ்தா மட்டும் போட்டேன், வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு K&P கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் ரெசிபீஸ் உங்களுக்காக இருக்குது. டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.